ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்வோர்ட்ஸ்மேன் ஃப்ரம் த டெஸ்ட்ராய்டு வேர்ல்டு எபிசோட் 10 தான். அதனால வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட பார்க்கலையா, கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு நான் கமெண்ட் பண்ணியிருப்பேன். மறக்காமல் அதை செக் அவுட் பண்ணிட்டு வாங்க. இதே டைட்டிலோட இருக்கும் 1 to 9 அப்படின்னு போட்டிருக்கோம் எபிசோடு. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிக்குள்ள போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லயே அந்த ஆர்கனைசேஷனை தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல எவனோ ஒருத்தன் அங்க இருக்கிற பேக்கை குத்துன்னு பயங்கரமா குத்துறான். அது வேற யாரும் இல்ல, அந்த ஜூயாங் சொன்ன அந்த கில்டோட எஸ் ரேங்க் பார்க்கு. இவன் யாருன்னு தெரியுதா? இவன் தான் கில்டோட அங்க போய் அந்த டிராகனை கொண்டு இருப்பான். கிட்ட நிறைய பேர் அங்க இறந்து போயிருப்பாங்க. அந்த இழப்புல இருந்து இன்னமும் இவங்களோட கில்டு மீண்டு வர முடியல. அங்க இதனாலேயே பயங்கரமா குத்துறான். கில்டு மாஸ்டர், நீங்க கொஞ்சம் கம்முன்னு ஆகலாம்ல. கில்டு மாஸ்டர், நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். இந்த மாதிரி கடுமையான டைம் நீங்க என்டியூர் பண்ணிட்டாலே போதும். உங்களால இன்னமும் முன்னேறி போக முடியும். எந்த விதமான பிரச்சனையாலையும் உங்களை நிறுத்த முடியாது. ஆமா, நீ சொல்றது கரெக்டு தான். இந்த மாதிரி டைம்ல நான் ரொம்ப பொறுமையா இருக்கணும். இல்லைன்னா என்னோட கோவத்தாலேயே எல்லாருமே காலி ஆயிடுவாங்க. நான் கொஞ்சம் பொறுமையா இருந்தாதான் கரெக்டான டைம் வரும். எல்லாருமே என் முன்னாடி முட்டி போடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிக சிறந்த கில்டு மாஸ்டரா என்னால மாற முடியும். அந்த அசிஸ்டன்ட்டும் பாராட்டுற விதமா சொல்றான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா கில்டு மாஸ்டர், நீங்க தான் அந்த கைசரியனை தோக்கடிச்சிங்க. அதனால யாரு என்ன வேணா சொல்லட்டும், உங்களோட பேரு ஹிஸ்டரியில கண்டிப்பா இடப்பெறும். ஒரு ரொம்ப சின்ன குரூப்போட பெரிய கைசரியனை தோக்கடிச்ச ஹீரோ அப்படின்னு ஒரு பேரே அங்க வந்தாலும் ஆச்சரியம் இல்ல. ஆமா, அதுவும் உண்மைதான். நான் பண்ண மாதிரி விஷயங்களை யாராலையும் இதுக்கு மேலயும் பண்ண முடியாது. நான் பாவம் நம்ம பார்க்குக்கு தெரியல, நம்ம ஹீரோ தனியாலாவே தோக்கடிச்சிட்டானு. நம்ம டோஜன் முன்னாடி பார்க்கெல்லாம் அங்க ஒண்ணுமே இல்ல. அவரும் அங்க இருக்கிற டிராஃபி, அங்க இருக்கிற போட்டோ அதெல்லாம் பார்த்து ரொம்ப பெருமைப்படுறாரு. ஏன்னா அந்த பெரிய மாஸ்டர் கைசரியன் அது கூட சண்டை போடும் போது நிறைய ஆளுங்களை இவங்க இழந்திருப்பாங்க. அது இப்போ வரைக்கும் உங்களுக்கு லாஸா தான் இருக்கு. இதுக்கப்புறம் ஹை ரேங்கிங்கோட இருக்கிற ஹீரோஸோட ரிப்போர்ட் அவங்க பாக்குறாங்க. அதுலயும் டோஜனோட ரிப்போர்ட் அங்க வருமா? அத கேங் யங் பியோ அந்த எஸ் ரேங்க் ஆளும் பாத்துன்னு இருக்கான். அவனோட தம்பிக்காரன் தான் நம்ம டோஜன் கிட்ட பயங்கரமா அடி வாங்கியிருப்பான். எனக்கு இன்னமும் புரியல, இந்த மாதிரி இவன் தான் நம்ம கேங்க பயங்கரமா அடிச்சானா? நல்லா நம்ப முடியல. ஏன்னா கேங் சில பல மாசத்துக்கு முன்னாடி டோஜனோட கதையை முடிக்கலான்னு கேட்டுக்குள்ள அனுப்பி வச்சான். ஆனா தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த கேட்டுனாலேயே அவன் அவ்விக்கன் ஆயிட்டான். அதுவும் பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். அதுதானே? ஆமா பாஸ், நீங்க சொல்றது கரெக்ட் தான். இது பார்த்ததுன்னு அந்த கிளைண்ட், அதான் அந்த பைத்தியக்கார அம்மா, அவங்க தான் இதுக்கு டைரக்டரா இருந்திருக்காங்க. எனக்கு இன்னமும் புரியாத விஷயம், எதுக்கு அவங்க நம்ம டோஜனை கொல்லணும்? பிறந்தா ஒரு ரிப்போர்ட்டை நல்லா பார்க்கும்போது தெரியுது டோஜனுடைய உண்மையான அம்மாவான்னு கேட்டா இவங்க ஒன்னும் இல்ல. நான் டோஜனோட ஸ்டெப் மாம் தான் இவங்க. 7 வயசுலயே டோஜனை விரட்டி இருக்காங்க. இப்போ டோஜனை மொத்தமா முடிக்கணும்னு அவங்க பாக்குறாங்க. இந்த மேனேஜர் கிட்ட திரும்பவும் அவன் கேக்குறான், ஆமா நம்ம கேங்க்கு அவங்க எவ்வளவு பே பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுவா பாஸ்? கிட்டத்தட்ட 3 மில்லியனா? ஓ அவ்வளவுதானா? இதுக்கு அவன் தேவையில்லாம போய் அப்படி அடி வாங்கிட்டான். நான் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி நம்ம கேங்கு நம்ம டோஜன் அடிச்ச அடியில அவனோட உடம்பு ரொம்ப மோசமாயிடுச்சு. அவனோட உடம்பு முழுக்க அப்படி எரிஞ்சிருக்கு. கேங்கால இப்போ சுத்தமா பார்க்க முடியல. ஒரு வகையில பார்த்தா கேங் இப்போ ஒரு டிசேபிள் பர்சன் மாதிரி தான். அவனோட நிலைமைய இந்த அளவுக்கு அவன் மோசமாக்கிட்டானா? இதுவே நான் ஒண்டி அந்த எத்தல இருந்தா அவனோட காலு கைய வெட்டிட்டு அவனோட மண்டிய ஒண்ணுமே இல்லாம ஆக்கி நசுக்கி போட்டிருப்பேன். இதுலயே நம்மளுக்கு தெரியுது நம்ம பார்க்க இருக்கான்ல, அவன் உண்மையிலேயே ஒரு சைக்கோ தான். ஆக மொத்தத்துல அண்ணனும் தம்பியும் சைக்கோ கொலைக்காரங்களா இருக்காங்க. மேனேஜரு, நான் கேள்விப்பட்டபடி பார்த்தா அந்த இடத்துல அந்த எஸ் ரேங்க் பொண்ணு ஜூயாங், அவ எதுக்கு நம்ம டோஜனுக்கு ஹெல்ப் பண்ணோம்? அவ எதுக்குடா ஹெல்ப் பண்ணோம்? அவளுக்கும் நம்ம டோஜனுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? அட பாஸ், உண்மையை சொன்னா எனக்கு அதை பத்தி தெரியல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த மாதிரி போய் கண்டுபிடிக்கிற வேலையை பாரு. என்ன உனக்கு புரியுதா இல்லையா? கண்டுபிடிச்சு மரியாதையா சொல்றேன். இதை கேட்டோன்னே அவன் ரொம்ப பயந்து போய் அங்க ஓட ஆரம்பிக்கிறான். கண்டிப்பா பாஸ், நான் போய் கண்டுபிடிக்கிறேன். இந்த சைடு அவனுக்கு இன்னமும் கடுப்பா இருக்கு. வர கடுப்ப அங்க இருக்கிற பொருள் மேல காட்ட அதுதான் அங்க பயங்கரமா உடையுது. ஆனா ஏதோ ஒண்ணு, நம்ம டோஜனோட அந்த பைத்தியக்காரன் அம்மா இருக்கால, அவ தானே என்னோட தம்பியை ஹையர் பண்ணா. கண்டிப்பா என்ன தெரியும் வருவான். அதுக்கப்புறம் என்ன, அவகிட்ட இருக்கிற காசு பணம் எல்லாத்தையுமே நான் அமுக்க போறேன். நான் அந்த லேடிய சும்மா சொல்ல முடியாது, பயங்கர பணக்காரி அது. இந்த சைடு நம்ம டோஜனை காட்டுறாங்க. நம்ம டோஜனும் அங்க ரிஃப்ட பத்தி தான் யோசிச்சுனே வரான். இன்னைக்கு அவனுக்கு நாள் ரொம்ப நல்லா போயிருக்கும். டோஜன் ஒன்னும் இந்த நாள ஒரு சாதாரணமான கேட்டுக்குள்ள எல்லாம் போய் செலவு பண்ணல, ஒரு பெரிய ரிஃப்டுக்குள்ள போய் தான் அவன் செலவு பண்ணிருப்பான். அதனால ஹண்டிங் எல்லாமே இன்னைக்கு ரொம்பவும் நல்லா போச்சு. நான் ஏதாச்சும் ஒரு வழியை கண்டுபிடிக்கணும் இந்த ரிஃப்டுக்குள்ள போறதுக்கு. நான் அதுக்குள்ள போகணும்னா எனக்கு ஜூயாங்கோட ஹெல்ப் தேவைப்படுது. இதுக்கு மேல அந்த ஜூயாங்கும் சொன்னா, ஏய் டோஜன், நீ கொண்டு அந்த கைசரியான் அதோட மானஸ்டோனை நான் விற்க ஆரம்பிச்சா அவ்வளவுதான். எல்லாருமே என்கிட்ட கேட்பாங்க, அட இது எப்படி உன் கிட்ட இருக்கு? இது மீடியா நியூஸ்னு எல்லா நைட்டும் போவோம். ஊன்னு சொன்னா போதும், உன்னால பாப்புலராகவும் மாற முடியும். சோ
அதனால நீ சொல்லு டோஜன், நான் என்ன வெளியில சொல்லவா? உன்னோட கோல் அது வந்து ஃபேம் அடையிறதுன்னா நான் ஒன்னும் உன்னை ஸ்டாப் பண்ண போதில்ல. அப்படியா? அதெல்லாம் ஒன்னும் இல்ல, இந்தா பேக் அப்படி அப்படின்னு கொடுத்துட்டு அவன் வந்திருப்பான். இதனால தான் ஆளு யோசிக்கிறான், இப்போ வந்து திரும்ப அவன் வேற ஒரு ரிஃப்ட்டுக்குள்ள போகணும். அதுக்கு அவளோட உதவியே இல்லாம போறதுக்கு வேற ஏதாச்சும் வழி இருக்கான்னு அவன் யோசிக்கினே போறான். ஆனா இப்போதைக்கு நல்ல நிம்மதியான தூக்கத்தோட வீட்டுல தூங்க முடியும்னு நினைக்கிறேன். இப்படியே அவனோட புது வீட்டுக்கும் வரான். ஆனா அங்க ஏகப்பட்ட ஷூஸ் இருக்கு. இதை பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். அங்க அண்ணான்னு ஒரு குரல் வருது. அங்க ஏகப்பட்ட ஆளுங்களும் இருக்காங்க. அதுலயும் ஒரு பாஸும் அப்படி முறப்பா பாக்குறான். அண்ணா, நீங்க ஃபைனலி வந்துட்டீங்களா? ஆமா, எங்க இதெல்லாம் யாரு? எங்களை பத்தி தெரியலையா? நான் தான் ப்ராஸ்டிக்யூட்டர் பார்க். இவர் வந்து போலீஸ் ஏஜென்சில இருந்து வந்த ஒரு ஆளு தான். ஹீரோ வந்து ஒரு பாசக்காரனோட கைய பயங்கரமா எரிச்சிருப்பால. இவர் வந்து நிறையவே இல்லீகலான விஷயத்தெல்லாம் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். அது கூட நீயும் லிங்க்ல இருக்குன்னு நினைக்கிறேன். சோ அதனால டோஜன், உன்னை நாங்க அரெஸ்ட் பண்றோம். இதை கேட்கிற மத்தவங்க யாருக்குமே எதுவுமே புரியல. இங்கே இந்த எபிசோடும் முடியுது. நம்ம ஹீரோவை இவங்க எதுக்கு அரெஸ்ட் பண்ணோம்? அதுக்கு மெயின் காரணமா இருக்குது வேற யாரு? நம்ம ஹீரோவோட அந்த பைத்தியக்கார அம்மா தான். ஸ்டெப்பான் பண்ற வேலை தான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் தான் கதை இன்னமும் வேற லெவலா போகும். நம்ம ஹீரோ வேற அரெஸ்ட் ஆயிட்டான். இன்னமும் கேங் வேற உள்ள வர போறான். சோ கேங்கு பாருக்கு இவங்கெல்லாம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன பிரச்சனை வருமோ? நான் அதுக்காக தான் இந்த சாப்டர் முழுக்க பார்க்கையும் அவங்க காட்டியிருப்பாங்க. இதேதான் நம்ம கேங்கோட அண்ணன் பியோ அவனையும் காட்டியிருப்பாங்க. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்க போட்டுருங்க. இந்த சாப்டர் பிடிச்சிருந்தா கீழே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்கன்னா இப்போதைக்கு நெக்ஸ்ட் எபிசோட வந்திருக்கும். அதையும் மறக்காம செக் அவுட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இன்னொரு மான்வாவும் ஒன்னு இருக்கு. ஒரு SS ரேங்க் ஹண்டருடைய மான்வா தான் அது. உண்மையிலேயே நல்லா இருக்கும். சோ அதையும் மறக்காம செக் அவுட் பண்ணுங்க. நான் உங்களை அங்க சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.